நம்ம நகை கடைக்கு போகிறோம். போயிட்டு சின்ன சின்ன பொருள், இந்த குட்டி குட்டி திங்ஸ் வாங்கும்போது அதுக்கு நிறைய செய்கூலி சேதாரம் போடுறாங்க. அந்த சேதாரம் வாங்குறதுக்கு மினிமம் 20% போடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு 2 கிராம் கம்மல் 22,000 வருது. 3 கிராம் கம்மல் 25க்கு மேலே, கொஞ்சம் 25 சில்லற அப்படி வருது. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரு கிராமோட ரேட்டும் அந்த செய்கூலியும் சேதாரமும் பார்த்தா நிறைய, அதுவே ஒரு 10,000 7,000 6,000 கிட்ட வந்துடுது ஒரு சின்ன பொருள் வாங்கிறதுக்கு. அது பெரிய நகைக்கு கூட 18 17 அப்படி 17% போடுறாங்க. ஆரம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் கூட நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன நகைகளுக்கு நிறைய வருது. ஆனால் யாருமே கேள்வி கேட்குறதில்ல, இது ஏன் இவ்வளோ போடுறீங்க, இதை கம்மி பண்ணி கூட கேட்குறதில்ல. நிறைய பேர் போகிறோமா, பிடிச்சிருக்கா, என்ன ரேட்டு அப்படியே வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நேற்று பார்த்திங்கன்னா நான் கடைக்கு ஷாப்புக்கு போயிருந்தேன். அவங்க ஆரம் பேங்கிள் எப்படி இந்த ஐட்டம்லாம் வாங்கியிருந்தாங்க. சேதாரம் ஒரு நகைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சின்ன நகைக்கு கம்மல், மூக்குத்தி, ரிங், மோதிரம் இவற்றுக்கெல்லாம் 20% மேல் தான் சேதாரம் இருக்குது. பெரிய நகையெல்லாம் கூட அவ்வளோ அதிகமாக இல்லை, கொஞ்சம் குறைவு. நிறைய கிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற விலையை கொடுத்து வாங்குறாங்க. நிறைய பேர் கேள்வியே கேட்காம வாங்குறதுக்கும், வயசானவங்க நாங்கள் இவ்வளோ நகை வாங்கியிருக்கோம், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 பவுனுக்கு மேலே தான் வாங்குகிறாங்க. அப்படி வாங்கும்போது கரெக்டாக இவ்வளோன்னு தெரில, ஆனால் அதிகமாக வாங்குகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நகைக்கு மொத்தத்துக்கு வேணால் அவங்க வாங்கின எல்லா நகைக்கும் ஒரு ஆரம், கம்மல், பேங்கிள், அது உள்ள ஒரு சின்ன நெக்லேஸு, அப்புறம் ஒரு மூக்குத்தி, ஒரு ஸ்டெட்டு மாதிரி, இப்படி எல்லாம் நிறைய பொறுக்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இப்படி கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்த சேதாரத்தில் கொஞ்சம் குறைச்சி தரோம், 1 2 குறைக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு இவ்வளோ நகைக்கு நம்ம செய்கூலி இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னும் போது அவங்க கடைக்காரவங்க, ஷாப்பில் இருக்கவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். இருந்தாலும் அதில் தங்கத்தில் கொஞ்சம் ஏதாவது மிங்கிள் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த 9 8 கிராம்னா 8 கிராம் அதில் இருக்கிறதில்ல, அதுக்கு நம்ம இது கொடுக்குறோம். 8 கிராம் தங்கத்து ரேட்டு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு சேதாரம் போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறோம். இவ்வளவும் சேர்த்து ஒன்று பை பண்ணி ஒரு வீட்டு குடும்பம் ஒரு பெண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதோ இல்லை நம்ம ஓனாக யூஸ் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப சிரமமாக தெரியுது. ஆனால் நிறைய பேர் கொஞ்சமாச்சும் ஒரு 10 பேராவது கேட்டால் பரவாயில்ல, இதுக்கு இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இதை கொஞ்சம் மைனஸ் பண்ணுங்க. 100 பேர் வாங்கினா அதில் ஒரு 5 பேர் தான் கேட்பாங்க போல இருக்குது. மீதி பேர்லாம் யாரும் கேட்குறதே இல்லை. அப்படியே பே பண்ணிவிட்டு செல்லில் பே பண்ணுறது, கேஷ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க கேஸு, இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு தவா, அயன் பாக்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டுங்க, வெள்ளி நகைங்க ஏதாச்சும் அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டு கொடுக்குற காசை நம்ம இதில் சேதாரத்தில் ஏற்றிடுவாங்களோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக கிஃப்டெல்லாம் பெருசாக கொடுத்துடல. அதை சொல்லிவிட்டு கடையில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, வயசானவங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எதுவுமே குறைக்க முடியாது, வாங்கின எல்லா நகைக்கும் சேர்த்து 1 2 குறைக்கலாம் அப்படி சொல்கிறாங்க கோல்டு ஷாப்பில். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு
தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பேராவது கேளுங்க. யாராவது போய் கேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போட சொல்லுங்கள். கண்டிப்பாக கோல்டு வாங்கும்போது கேட்டால் தான் கிடைக்கும். கேட்காம அப்படியே பே பண்ணுறதால எல்லாருக்குமே எல்லாராலையும் வாங்க முடியாது. கொஞ்சம் கவனித்து வாங்குங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் நடைமுறையில் உள்ளது இதான். அந்த சேதாரன்றது நிறைய பர்சன்டேஜில் நம்ம ஒரு நார்மலாக குறைச்சி கேட்டு வாங்குறதில் அதில் ஒரு திருப்தி இருக்குது. கேட்காம அப்படியே வாங்குறவங்க அவங்களுக்கு நிறைய இன்கம் இருக்கோ என்னமோ தெரியல. அவசியம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு வாங்கும்போது கவனிங்க. 9.6 இருந்தாலும் சரி, 9.1 இருந்தாலும் சரி, நம்ம ஃபுல்லாக 8 கிராம்னா 8 கிராமோட அமௌண்ட்டு கட்டி தான் வாங்குகிறோம். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறதுல தப்பில்லை. ஓகே, தேங்க்யூ.